அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்தலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது இப்னி அப்துல்லா அம்மாபாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, சமீப காலமாக சகோதரர் அப்துல் பாசித் புகாரி அவர்கள் தொடர்பாக ஒரு வீடியோ பதிவு சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யப்பட்டு இருந்தது. என்ன மேட்டருக்கா? இந்த இவர் தான் அந்த பேச்சாளர் இவர் தான். ஆமாம், அப்துல் பாசித் புகார்னு சொல்லி யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய படம் நடிச்சிருப்பாரு. என்ன முதல்ல அவங்க கல்யாணம் பண்ணது இவங்க சீரியல் வந்திருக்காங்க. அப்படி சொல்லி வர தெரியுங்க. நான் சீரியல் இவங்க தான் ஸ்பெஷல் வந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம் பண்ணது ஃபோன் பண்ணாரு. நான் தான் போன் ரஃபி தான் ஃபோன் பண்ணேன். நான் தான். இப்போ என்ன உங்களுக்கு என்ன அவர் என்ன கூட்டு போங்க ஸ்டேஷனுக்கு. சரி, அவங்க வரது இல்லையா, வந்துடுவாங்க. என்ன 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 பிரச்சனைக்கா? மணி பிரச்சனை, பெண் பிரச்சனை, ரெண்டு பிரச்சனைக்கும் இங்கே நடந்துட்டு இருக்கு தகராறு. நம்ம ஜமாத் இறங்கி சமாதானப்படுத்திட்டுங்க. அப்படி வச்சுக்கோங்க, கொண்டு போங்க. 10 கோடி ரூபா ஒரு நபர்கிட்ட மோசடி பண்ணியிருக்காரு. ஒரு பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தி வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அந்த பெண்ணு இவங்களுடைய அண்ணன் பொண்ணு. இவர் வந்து ஒரு அமைப்புல ஒரு மாநில செயலராக இருக்காரு. வந்திருக்காரு இவர் சிறுகாட்டிலேருந்து. உங்கள் வீடு வீடு இதுதானா? இவர் வீடு சென்னை. இங்கே சென்னையில் கடையநல்லூர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சென்னையில குடியிருக்காரு. இப்ப திருச்சியில ஹவாலா பணத்தை வந்து கைமாத்துறதுக்காக வந்திருக்காரு. ஒரு 90 லட்ச ரூபாய் ஹவாலா பணம் கைமாத்துறதுக்காக ஒரு மோசடி பண்றதுக்காக வந்திருக்காரு. இவருடைய பிரதான வேலையை மோசடி வேலைன்னு சொல்லி இப்ப தெரியப்படுத்திருக்கு. அதனால ஜமாத் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். சரி, வாங்க சார், வாங்க சார். அந்த வீடியோவிலே ஒரு சில சகோதரர்கள் அப்துல் பாசித் புகாரி என்பவர் அவருடைய மார்க்கத்தின் மூலம் கிடைத்த அறிமுகத்தை வைத்து மக்களிடம் பல கோடிகளை வாங்கி பண மோசடி செய்ததாக குற்றச்சாட்டுக்கள் எழுப்பி இருந்தார்கள். அந்த குற்றச்சாட்டுக்களுக்கு நேரடியாக அப்துல் பாசித் புகாரி அவர்கள் முறையான பதிலளிக்காத காட்சிகளை அந்த காணொளியிலே பார்க்க கிடைத்தது. தன்னளவில் சில வார்த்தைகளை பேசிக்கொள்றாரே தவிர அந்த சகோதரர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நேரடியாக அவரிடமிருந்து தெளிவான பதில்களை காணக்கூடியதாக அந்த வீடியோ காட்சியிலே பார்க்க முடியவில்லை. இந்த வீடியோ பரப்பப்பட்டதை தொடர்ந்து மக்கள் மத்தியிலே யாரெல்லாம் சகோதரர் அப்துல் பாசித் புகாரி அவர்களுக்கு எதிராக கேள்வி எழுப்பினார்களோ, அவரை ரவுண்டி கட்டி வச்சு கேள்வி எழுப்பினார்களோ, அவர்களுக்கு எதிரான பல பதிவுகளை, விமர்சனங்களை முகநூலிலும் சமூக வலைத்தளங்களிலும் பதிவு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு அழைப்பாளரை அவமானப்படுத்துவதற்காக இவ்வாறு அவரை ரவுண்டு கட்டி கேள்வி எழுப்பிட்டாங்க, அவருடைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விவகாரத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, அவருடைய மானத்துல கையை வச்சுட்டாங்க, அவரை அகௌரவப்படுத்துவதற்காக திட்டமிட்டு ஒரு சதி வேலையை செஞ்சிட்டாங்க என்று சொல்லி பல விமர்சனங்கள் மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்பட்டது. இந்த விமர்சனங்களை அடுத்து இந்த விஷயத்துல என்ன மாதிரி ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பமான சூழ்நிலையும் ஏற்பட்டு கொண்டு இருந்தது. அப்துல் பாசித் புகாரி அவர்கள் மக்கள் மத்தியிலே அறிமுகமானவர் என்பதனால் அவருக்கு மார்க்க பிரச்சாரத்தின் மூலமாக கிடைத்த அந்த புகழ், அந்த செல்வாக்கின் காரணமாக அவர் தவறே செய்திருக்க மாட்டார் என்ற முடிவுக்கு ஒரு ஏகத்துவவாதியால் வர முடியாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஒருவருடைய நம்பகத்தன்மை 100% கண்மூடித்தனமாக பின்பற்ற முடியாது. அவர் நல்லவராகத்தான் இருப்பார் என்று 100% உறுதிப்படுத்த முடியாது. குற்றச்சாட்டுக்கள் வருகின்ற நேரத்தில் அந்த குற்றச்சாட்டுகளுடைய உண்மைத்தன்மை என்ன, உண்மையில இந்த கொடுக்கல் வாங்கல்ல அவரு நீதமாக நடந்தாரா, அநீதி இழைத்திருக்கிறாரா, பண மோசடி செய்திருக்கிறாரா இல்லையா, அவர் இவர்கள் கூறுவதை போன்று பலரிடமிருந்து பல கோடி பணங்களை வசூலித்து வியாபாரத்தில் முதலீடு செய்வதாக சொல்லி ஏமாற்றம் செய்திருக்கிறாரா, ஹவாலா என்ற சட்டவிரோதமான வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாரா என்பதை ஆய்வு செய்துதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இவர் ஒரு மார்க்க பிரச்சாரகர், மக்கள் மத்தியிலே பிரபலமானவர், மார்க்கத்தின் மூலம் மக்களுக்கு மத்தியிலே அறிமுகம் பெற்றவர், எனவே இவர் தவறே செய்திருக்க மாட்டார் என்று இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்யாமல் ஒரு முடிவெடுக்க கூடாது என்பதை மார்க்க ரீதியாக அணுகக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன என்பதை பற்றி ஒரு தெளிவான நிலைப்பாடு மக்கள் மத்தியிலே இருக்கவில்லை. மக்களுக்கு ஒரு தெளிவான தகவல் வெளியிடப்படவில்லை. அந்த நேரத்தில் அறிஞர் பிஜே அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோல அவருடைய ஆடியோ பதிவாக ஒன்றை வீடியோவாக வெளியிட்டிருந்தார்கள். அதில் இந்த விவகாரம் சம்பந்தமாக முழுமையான தெளிவான தகவல்களை அவர் பேசியிருந்தார். இது போன்ற பிரச்சனைகளை எப்படி அணுக வேண்டும், ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை அணுகும் போது அந்த நபர் எவ்வளவு பிரபலமானவராக இருந்தாலும் அதற்காக அவர் தவறே செய்திருக்க மாட்டார் என்ற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது.
உண்மையிலே இவரால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த பாதிப்பின் அளவு என்ன, கொடுக்கல் வாங்கலில் உண்மைத்தன்மை என்ன என்பதை ஆராய்ந்துதான் ஒருவர் தவறு செய்திருக்கிறாரா இல்லையா என்ற முடிவுக்கு வர வேண்டுமே தவிர, மக்கள் அறிமுகமோ புகழோ ஒருவருக்கு நீதிக்கான சான்றாக அமையக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக அறிஞர் பிஜி அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகின்ற நேரத்தில் அதற்கு அவர்கள் பதிலாக வழங்கிய அந்த ஆடியோவில் இருந்து நாங்கள் விளங்கக்கூடியதாக இருந்தது. மக்கள் அறிமுகமோ புகழோ ஒருவர் நீதிக்கான சான்றாக அமைந்துவிடக் கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒருவருக்கு எதிராக குற்றச்சாட்டு வந்ததனால அவர் ஒட்டுமொத்தமாக தவறு செய்து விட்டார் என்று ஒரே அடியாக நாங்கள் முடிவு செய்து விடவும் கூடாது. அப்ப இது சம்பந்தமாக நாங்கள் அணுகுவதாக இருந்தால் அந்த பின்னணியில நடந்த காரணங்கள் என்ன, அந்த கொடுக்கல் வாங்கலுடைய உண்மைத்தன்மை என்பதை ஆராய்ந்துதான் முடிவு எடுக்க வேண்டும் என்பதை பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அழகான முறையில் அறிஞர் பிஜி அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தார்கள். தற்போது யுனிவர்சல் தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் அவரை சுற்றி வளைத்து கேள்வி எழுப்பியவர்கள் யுனிவர்சல் தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பை சேர்ந்த சகோதரர்கள், அதனுடைய மாநில நிர்வாகிகள் தான் அவர்களுக்கு வந்த புகாரின் அடிப்படையில் அவரிடமிருந்து நேரடியாக அந்த விசாரணையை நடத்துறாங்க. அந்த சகோதரர்கள் அப்துல் பாசித் புகாரி சம்பந்தப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் தகவல்களையும் பதிவு செய்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பத்ருதீன் 10 கோடி ரூபான்ற விஷயத்தை வந்து நாங்கள் பையன் மையப்படுத்தி சொல்றேன். ஒரு நபர்கிட்ட 10 கோடி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றேன். அந்த 10 கோடி வாங்கின நபர் வந்து வெளியாகனா ஒன்றும் கிடையாது, எல்லாம் எங்கள் நண்பர் தான். என்ன சொன்னா 2014 நாங்கள் சவுதியில் இருக்கோம், 2014 to 16 சவுதியில் இருக்கோம். 2 முறை நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு எங்க கூட. யாருக்கு அப்படின்னா அப்துல் பாசித் புகாரி லா இலாஹ இல்லல்லாஹ் தலைப்பில் வந்து அங்கே வந்து பயான் பேச வந்திருக்காரு ஒரு நாள் மாநாட்டுக்கு. இந்த குடு பள்ளியாசனம் இருக்கும் ஜுபைலில், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பயான் நடக்கும். அங்கே வியாழக்கிழமை பயானுக்கு வந்து இரவு பயானுக்கு வராரு. எப்படி வராருன்னா, இந்த பத்ருதீன் பாய்ட்ட வந்து என்ன பண்ணுறாரு, மக்காவில் இருக்கும்போது பர்மிஷன் கேட்குறாரு, அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு, நான் அவனை சந்திக்க வரணும்னு சொல்லி. அவரும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு நிறைய பிரான்ச்சுகள் இருக்குது. ஜுபைல் வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி. அப்போ நேராக வராங்க, அப்போ தான் சந்திக்கிறாங்க. சந்திச்சு என்ன பண்ணுறாங்க, முதல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. 30 ஆகுது. அங்கே ரியாலாக தான் பெரும்பாலும் வாங்குவாங்க. இந்த பத்ருதீன் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னா, அல்லாஹ்வோட கிருபை கொண்டு பத்ருதீன் பாய்க்கு அவர் மேலே அதீத அன்பு, அதே நேரத்தில் அவர் வந்து இன்னும் மேலே வரணும் என்ற நல்லோக்கத்தில் நல்ல எண்ணத்தில் தான் அவருக்கு முழு உதவியை செஞ்சார், முழு பொருளாதாரத்தையும் செஞ்சார். அடிப்படையில் அவருக்கு முதல்ல ஒரு பார்ட்னரு அப்படின்னு பார்த்தா இவர் தான். இப்போ பெரிய பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு பார்ட்னர் யார் அப்படின்னா பத்ருதீன் தான். இவர் தான் மிகப்பெரிய ஒரு பார்ட்னராக இருக்கிறார். அப்போ இவர் பார்ட்னராக இருக்கார். 2016 சில முதலீடுகள்லாம் செய்கிறார், நிறைய முதலீடுகள் செய்கிறார். நிறைய கம்பெனிகள் வந்து என்ன பண்ணுறாரு, நிறைய இது ஆரம்பிக்கிறார் அது ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு பொருளாதாரமாக வாங்குறாரு. இவர் வாங்கிய பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி என்று அவர் ஒப்புக்கொண்டது. இந்த 10 கோடி ஒப்புக்கொண்டதே எதுவுமே எழுதி வாங்காமல் கொடுத்துருக்காரு. ஆனால் கமெண்ட்ஸில் வந்து சில சகோதரர்லாம் போடுறாங்க, சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுங்கன்றாங்க. இப்போ இவர் வந்து அல்லாஹ்வோட கிருபை கொண்டு சில விடயங்கள் தெரிஞ்சனால வந்து கடந்த ஜூலை மாதத்தில் வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஒரு சில பேர் இவரோட சேர்ந்து சில சகோதரர்களும் போட்டிருக்காங்க. முதல்ல இவர் விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஆனால் சில சகோதரர்கள் வந்து சகோதரிகள் வந்து இவர் மேலோட அன்பு, இவர் மேலோட நம்பிக்கை எதையுமே எழுதாமல் கொடுத்துருக்காங்களே, அவங்க எந்த சட்டத்துக்கு முன்னாடி வாங்குவாங்க? எப்படி ஒரு அபத்தமான ஒரு வாதத்தை வைக்கும்போது அதை கேட்கக்கூடிய பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை எப்படி இருக்கும்? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கடந்த ஜூலை மாதத்தில் தான் என்ன ஆகுது, அக்ரிமெண்ட்டே நாங்களே எழுதணும். 10 வருஷமாக இவர் மேலோட நம்பிக்கை ஜனவரியில் சிதைக்கப்படுகின்றது. ஜனவரிலேருந்து தகவல் வேறு மாதிரி வருது, ஃபோன் அடித்து எடுக்கிறது இல்லை. அப்போ இவர் நெருக்கடி நிலைக்கு ஏதோ தள்ளப்பட்டிருக்கார். அவர் வந்து நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டது காரணத்தை அதுக்கப்புறம் தான் அறியும் போது தான் பல அதிர்ச்சிகரமான தகவல் வருது. அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா, இதற்கு இப்ப யாரு பதில் சொல்லணும்? சகோதரர் அப்துல் பாசித் புகாரி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். பொதுமக்கள் மத்தியிலே இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விட்டது. சம்பந்தப்பட்ட நபர் அதற்கு பதில் சொல்வது அவசியமாக இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு மனிதருடைய தனிப்பட்ட தவறாக இருந்தால் அந்த தனிப்பட்ட மனிதரை அணுகி அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அவரை திருத்தம் செய்வதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். இது கொடுக்கல் வாங்கல் என்று வரும்போது, இன்னொரு நபர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்று வரும்பொழுது அதை பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகின்ற நேரத்தில் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தன்னுடைய நிலைப்பாடு என்னவென்பதை நிறுவும் பொறுப்பு அந்த குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட சகோதரர் மீது கடமையாகி விடுகிறது. அவர் மக்கள் மத்தியிலே வந்து இந்த பண மோசடி நான் செய்யவில்லை, நான் இந்த விஷயத்தில் தூய்மையாகத்தான் நடந்திருக்கிறேன் என்பதை பகிரங்கமாக அறிவித்து விட வேண்டும். குற்றச்சாட்டுகள் முன்வைப்பவர்கள் என் மீது அவதூறு தான் பரப்புகிறார்கள், அவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அவர்கள் முன்வைக்கும் ஆதாரம் பலவீனமாக இருக்கிறது என்று யாரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்களோ அவர்களை நேருக்கு நேர் சந்தித்து மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக நிறுவினால்தான் இவருடைய இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படும்.
அப்படி இல்லை என்று சொன்னால் குற்றச்சாட்டு வருது, அவர்கள் விமர்சனம் முன்வைக்கிறார்கள், ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள், 1 to 1 விவாதத்துக்கு தயார் என்கிறார்கள், பாதிக்கப்பட்ட தரப்பு என்று சொல்லி 1 to 1 விவாதத்துக்கு தயார் என்கிறார்கள். இனிமேல் உண்மை வெளிவரன்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்துல் பாசித் புகாரியோட சொல்லுங்க, எந்த இடம்னு அவரே தேர்வு செய்யட்டும், எந்த நாள்னு அவரே தேர்வு செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் யூனிவர்சிட்டி தௌஹீத் ஜமாத்தில் மாநிலத்தில் நான் 1 to 1 வரேன். இன்ஷா அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் கேட்போம் ஆதாரத்தோட. அவருக்கு வர பிரியம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் வரட்டும், பதில் நம்ம சொல்லட்டும், நம்ம கேள்வி கேட்கட்டும். நீங்கள் சொல்ல அவர் நிரூபிக்கிட்டவர் இன்ஷா அல்லாஹ், அவருக்கு தெரியும் அவர் வரமாட்டார். அந்த நேரத்தில் அப்துல் பாசித் புகாரி அவர்கள் மௌனமாக இருந்தால் அவர் மீது எழுப்பப்படுகின்ற குற்றச்சாட்டுகளில் நியாயம் இருக்கிறது என்ற மாதிரி ஒரு நிலை வந்துவிடும். அப்ப அது அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய 1 to 1 விவாத அழைப்பை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தூய்மையை நிரூபிக்க வேண்டும். குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருந்தால் குற்றச்சாட்டு முன்வைக்கும் தரப்பு அதை மக்கள் மத்தியிலே முன்வைக்க வேண்டும். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை, அவதூறு தான் பரப்புகிறார்கள் என்று சொன்னா அதை மறுக்கும் விதத்திலான ஆதாரங்களையும் வாதங்களையும் சகோதரர் அப்துல் பாசித் அவர்கள் மக்கள் மத்தியிலே முன்வைக்க வேண்டும். இப்படி நடந்துச்சு என்று சொன்னா இந்த விவகாரம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இந்த விஷயத்தை நாங்க ஒரு தனிப்பட்ட நபருடைய விவகாரமாக மட்டும் பார்க்கல, அழைப்பாளர்களுக்கு பொதுவான ஒரு பிரச்சனையாக இது மாறிவிட்டது. அழைப்பாளர்கள் என்று வரக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல மக்களிடமிருந்து பணத்தை வசூலிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள். பணத்தை வசூல் செய்து வியாபாரம் செய்வதாக சொல்லி, முதலீடு செய்ய போவதாக சொல்லி, லாபம் தருவதாக சொல்லி, பிறகு நட்டமடைந்ததாக மக்களை ஏமாற்றி தன்னை நம்பி பணம் தந்த மக்களை அந்தோ என்று நடுத்தருவில் விடக்கூடிய ஒரு காட்சியை பரவலாக இந்த தாவா களத்திலே, அழைப்பு பணி செய்யும் இந்த களத்திலே நாம் பார்த்து வருகிறோம். அதனால் ஒரு மார்க்கத்தின் மூலம் அறிமுகம் பெற்ற ஒரு நபரை அணுகும் பொழுது அவரோடு நாங்கள் கொடுக்கல் வாங்கல் பண்றோம் என்றால் எந்த அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் பண்றோம்? முதலீடு வியாபாரம் என்ற அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் பண்றோமா, அல்லது சதக்கா தான தர்மம் என்ற வகையில கொடுக்கல் வாங்கல் பண்றோமா, கடன் என்ற வகையில கொடுக்கல் வாங்கல் பண்றோமா, அல்லது வேறு ஒரு விதத்துல நம்முடைய கொடுக்கல் வாங்கல் அமைந்திருக்கிறதா என்பதை சிந்தித்து விழிப்புணர்வுடன் தான் ஒவ்வொரு பொதுமகனும் எந்த அழைப்பாளராக இருந்தாலும் அவருக்கு மக்கள் மத்தியிலே எந்த பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருந்தாலும் பிரபலம் இருந்தாலும் ஆராய்ந்து விட்டு தான் இந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பது இந்த விஷயத்திலே ஒரு பாடமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். மார்க்கத்தின் பிரபலத்திற்கும் பொருளாதார நம்பகத்தன்மைக்கும் இடையே நாம் வித்தியாசத்தை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைந்திருப்பதாக நாம் கருதுகிறோம். உண்மையிலே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தாவா களத்திலே ஒரு மார்க்கறிஞரின் பொருளாதார வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த நூற்றாண்டிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கறிஞராக இருந்தால் அது அறிஞர் பிஜே அவர்களுடைய அந்த பொருளாதார வாழ்க்கை முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மார்க்கறிஞரின் பொருளாதார வாழ்க்கை இருப்பதாக இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக தற்காலத்தில் அறிஞர் பிஜே அவர்களை ஒரு உதாரணமாக கூறலாம். அப்துல் பாசித் புகாரி மாத்திரம் அல்ல, இன்னும் பல மார்க்கறிஞர்கள் பல பிரமுகர்களுக்கு முதலீடு என்றும் கடன் என்றும் வாக்குறுதி அளித்து அவர்களிடம் பணத்தை வசூலித்து விட்டு மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மார்க்கத்தின் அறிமுகத்தை வைத்து தான் மார்க்கத்தில் பற்றுள்ளவராக காட்டிக்கொண்டு பயான் பண்றதுல பிரபலம் அடைந்ததை வைத்துக்கொண்டு பேச்சாற்றலின் மூலமாக மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த கௌரவத்தை பயன்படுத்தி கொண்டு பல மக்களுடைய பொருளாதாரங்களை சூறையாடி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அறிஞர் பிஜே அவர்களின் இந்த தாவா பணி பல தசாப்த காலங்களை கடந்து வந்திருக்கிறது. இதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 4 தசாப்தங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட 1980ஆம் ஆண்டுகளில் இருந்து இன்று வரைக்கும் 40 ஆண்டுகளை தாண்டி அழைப்பாளராக, ஒரு மார்க்க அறிஞராக, ஒரு புரட்சியாளராக இந்த மக்கள் மத்தியிலே, ஏகத்துவ சமூகம் மத்தியிலே, முஸ்லிம் சமூகம் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு களப்பணியாற்றிய அறிஞர் பிஜே அவர்கள் பெற்றுக்கொண்ட பிரபல்யம் இந்த காலத்துல எந்த ஒரு அறிஞரும் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது என்று சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவு மக்கள் மத்தியிலே ஒரு ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். இந்த யுனிவர்சல் தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்களும் கூறுகிறார்கள். ஒரே ஒரு ஆறுதல் தான், ஒரே ஒரு உண்மை இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம். இன்ஷா அல்லாஹ் யுனிவர்சல் தௌஹீத் ஜமாத்துக்கும் NTF-க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. தேசிய தௌஹீத் கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்கு, சரிங்களா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிறுவனர் அவர் தான், முந்தைய நிறுவனர் அவர் தான், இன்னைக்கு அவர் தான் நிறுவனர். அவர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு தேசிய தௌஹீத் கூட்டமைப்புன்னு இருக்கார்.
நாங்கள் ஜமாத் ஆரம்பிச்சதுலேருந்து ஒன்று வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட அவர்கிட்ட நாங்கள் பண்ணது கிடையாது, ஒரு தொலைபேசி வேலை கூட பேசுனது கிடையாதுங்க. எந்த பையனை கூட அழைச்சது, சீஃப் கெஸ்ட்டை கூட அழைச்சது கிடையாது. எந்த தொடர்பு இல்லாமல் இருக்கும். நாங்கள் வந்து தொடர்போடு இருக்கோம் அப்படின்னா ஏகத்துவ முஸ்லீம் ஜமா ஒய்எம்ஜியோட தான் இருக்கமா இருக்கும். யூடிஜை பொறுத்த வரைக்கும் அல்தாஃப் இருக்காரு, அவரோட தான் இருக்கமா இருக்கும். ஆனால் அவருக்கு அடுத்து சொல்லலைங்க. ஆனால் எங்கள் கூட தொடர்பே இல்லாமல் நாங்கள் எந்த நபரை புறக்கணிச்சு நம்ம இருக்கோமோ அல்லாஹுடைய கிருபை கொண்டு சொல்லுவாங்கள்ல, ஏகத்துவாதி என்னைக்கு வந்து ஒரு சத்தியத்தை நிலைநாட்டு வந்து இருப்பான்ல, அது அடிப்படையில் உடல் சரியில்லாத நேரத்தில் கூட அவர் வெளியிட்ட ஆடியோ இருக்கு பாருங்க, அவர் ஃபோன் காலில் பேசி வெளியிட்ட ஆடியோ, அது எங்களுக்கு சப்போர்ட் ஆடி நான் பார்க்கல. உண்மையை பேசுவதற்கு சமுதாய தலைவர் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு எங்களுக்கு. அடுத்த அந்த தொழுகையில நல்லா துவா செஞ்சோம். அவர் நீண்ட ஆயில கொடுறாலாம் துவா செஞ்சோம். நல்லா கொண்டா நாங்கள் துவா செய்யறோம் அவருக்கு. ஆமாம், அவர் சொல்லலாங்க சமுதாயத்தில். அவர்னா அவர் நினைச்சு அவருக்கு இல்லாத ஒரு கூட்டமாங்க. மஞ்சப்பை தூக்கிட்டு பிரச்சாரம் பண்ணவருங்க, மஞ்சப்பை தூக்கிட்டு பிரச்சாரம் பண்ணவர், பள்ளிவாசலை படுத்தவர், அடி உதய வாங்கினவர் ஏகத்துவ சொல்லி. தௌஹீத் வரலாறுல அவரோட வரலாறு படிக்காம கடந்து போக முடியாது. 35 ஆண்டு வரலாறுல பிஜே என்ற ஒரு மனிதரை கடக்காம யாரும் செல்ல முடியாது. அந்த மனிதர் உடல் சரியில்லாத நேரத்தில் கூட என்ன பண்றாரு, என்ன வேற மாதிரி போயிட்டு இருக்கு, தக்லீதா போயிட்டு இருக்கு. எப்படி நூகுல் இஸ்லாம் காலத்தில் நடந்துச்சுல, வத்து ஸ்வாவு யகுசு யவுக்கு நசுர் அப்படின்ற மாதிரி 5 பேரை கடவுளாக்குனாங்கல்ல. என்ன அப்படின்னா அதீத நம்பிக்கை பாசம். இப்போ வத்து ஸ்வாவு யகுசு யவுக்கு நசுர் பாசித்துன்னு ஆயிடுச்சு. இதுதான் நடந்துச்சு. புரியுதா இல்லையா? இது என்ன அப்படின்னா தனி மனித வழிபாட்டுக்கு போவோம். ஒரு தௌஹீதை பொறுத்துக்க மாட்டான், களத்தில் இறங்குவான். அந்த வயதில் ஒரு களத்தில் இறங்கின மாதிரி என்ன பண்ணுறாரு, ஒரு ஆடியோ வெளியிடறா அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அவருக்காக துவா செய்கிறோம் யுனிவர்சல் தௌஹீத் ஜமாத் சார்பாக. இது வரைக்கும் அவர்கிட்ட கூட நாங்கள் தொடர்பில் இல்லை. இந்த வீடியோ பார்த்தா கூட நாங்கள்லாம் ஒன்று அப்படின்னு நினச்சி பாருங்க. நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியாவது NTF தொடர்புக்கான பாருங்க. நாங்கள் நன்றி செலுத்துறோம். நன்றி கொடுக்குறோம் அவருக்கு. இன்ஷா ஜஸகல்லாஹ் ஹைரன். தௌஹீத் என்ற வரலாறை கடந்து செல்லும் போது அறிஞர் பிஜி அவர்களுடைய பெயரை தாண்டி யாரும் கடந்து செல்ல முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு இஸ்ஸத்தை, ஒரு கண்ணியத்தை இந்த ஏகத்துவ சமூகம் மத்தியிலே அறிஞர் பிஜே அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார், வழங்கி கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி இருந்தது? 40 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில ஈடுபட்டு கொண்டு வருகிறார், தாவா பணியில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார். இத்தனை ஆண்டு காலங்கள்ல தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, தனிப்பட்ட தேவைக்காக முதலீடு அல்லது கடன் என்ற பெயர்ல யாராவது ஒரு மனிதரிடம் சென்று கையேந்தி இருக்கிறாரா? அதுக்கு யாராவது ஒரு ஆதாரத்தை முன்வைக்க முடியுமா? இது எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை என்று சிந்தித்து பாருங்கள். பொருளாதாரத்துக்காக வேண்டி பல்லை இழுத்து கொண்டு செல்வந்தர்களை நாடக்கூடிய தாய்கள், அழைப்பாளர்கள் மத்தியிலே, மிக பெரிய முஃப்திகள், பெரிய பெரிய பட்டம் வகிக்கக்கூடியவர்கள் மத்தியிலே எந்த செல்வந்தரிடமும் பல்லிழிக்காத தன்மானம் நிறைந்த ஒரு அழைப்பு பணியை இந்த அறிஞர் பிஜி அவர்களுடைய 40 ஆண்டு காலமாக நாங்கள் பார்த்து வருகிறோம். மக்கள் பிரபலியத்தை வச்சு பணம் வசூலிப்பதாக இருந்து அவள் ஒரு வார்த்தை சொன்னால் பல கோடிகளை கொட்டுவதற்கு இன்றும் பலரும் தயாராக இருக்கிறார்கள். ஆனாலும் தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக வேண்டி அடுத்தவர்களிடம் இந்த முதலீடு என்ற பெயர்லையோ, வியாபாரம் செய்ய போறேன் என்ற பெயர்லையோ, கடன்பட்டு இருக்கிறேன், கடனாளியா இருக்கிறேன், நான் நிறைய சேவை செஞ்சிருக்கிறேன், என்னுடைய இந்த தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கணும் என்று சொல்லியோ பிறரிடம் கையேந்தாத நிலையில தன்மானத்தோடு இந்த அழைப்பு பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மார்க்க பணிக்காக ஏதாவது வருமானத்தை பெற்றுக் கொண்டாரா? அவருடைய மார்க்க பணிகள் எப்படிப்பட்ட பணிகள்? வெறுமனே மார்க்கத்தை பிரச்சாரம் செஞ்சு கடந்து செல்லக்கூடிய பணிகள் அல்ல. சில மார்க்க பணிகள்ல ஆதாயம் கூட திரட்டக்கூடிய வகையில் சில மார்க்க பணிகள் இருந்தது. அந்த பணிகள்ல கூட ஒத்த ரூபா காசை ஆதாயமாக, வருமானமாக பெற்றுக்கொள்ளாமல் இரு கரங்களையும் தூய்மையாக அவருடைய அழைப்பு பணியிலே தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறார். உணர்வு ஏகத்துவம் போன்ற இதழ்களின் ஆசிரியராக அவர் பணிபுரிந்திருக்கிறார். அந்த காலங்களில் அதற்காக அவர் எந்த ஊதியத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அவரது உரைகள் ஆடியோவாக, வீடியோவாக மிகப்பெரிய அளவில் மக்களால் பயன்படுத்தப்பட்ட போதிலும் அந்த ஆடியோகளுக்காக, வீடியோக்களுக்காக ஒத்த ரூபா கூட காசை அவர் வருமானமாக ஒருபோதும் பெற்றதில்லை. அந்த பயான் வீடியோகளுக்காக ராயல்ட்டியை அல்லது காப்புரிமையை வச்சு அதற்கு வருமானம் பெறக்கூடிய ஒரு நிலையும் அவர் வைத்துக் கொள்ளவில்லை. யூடியூப்களில் அந்த வீடியோக்களை பதிவு செய்வதற்காக யூடியூப் நிறுவனங்கள் மொனிடைசேஷன் செய்வதற்கான அனைத்து வசதிகளும், அனைத்து தகுதிகளும் அறிஞர் பிஜி அவர்களுடைய வீடியோக்களுக்கு இருப்பதாக அறிவித்த போதிலும் இந்த யூடியூப் வருமானங்களையும் அவர் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து வருகிறார். இது மட்டுமா அன்பிற்குரிய சகோதரர்களே? ரமலான் மாத காலங்களிலும் பிற காலங்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. அவருடைய பிரபலமான உரைகள் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமான TRP ரேட் ஏறக்கூடிய விதத்தில் அவருடைய உரைகள் ஒளிபரப்பு செய்யக்கூடிய நேரங்கள் அமைந்திருக்கிறது.
அந்த நிகழ்ச்சிகளுக்கு கூட விளம்பரங்கள் மூலம் வருமானம் பெறக்கூடிய நிலை இருந்தது. அப்படி வருமானம் கிடைத்த நேரத்தில் கூட அந்த வருமானங்களை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக பயன்படுத்திக் கொள்ளாமல் அவர் சார்ந்த அமைப்பின் மூலமாக நடத்தப்படுகின்ற நிறுவனங்களுக்கோ அல்லது அந்த அமைப்பின் பணிகளுக்கோ அந்த வருமானத்தை அவர் பயன்படுத்தி கொண்டாரே தவிர, கஷ்டப்பட்டு வாழ்ந்த காலங்களில் கூட, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பொருளாதார நெருக்கடியில் இருந்த காலகட்டத்தில் கூட அந்த பயான் நிகழ்ச்சிகளில், தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளில் விளம்பரங்கள் மூலம் கிடைத்த வருமானங்களை கூட அவர் பயன்படுத்தியதில்லை. உங்கள் அனைவருக்கும் தெரியும், மீடியா வேர்ல்ட் என்ற பெயர்ல அறிஞர் பிஜே அவர்களுடைய உரைகள் பல ஆயிரக்கணக்கான குறுந்தட்டுகளாக பதிவு செய்யப்பட்டு மக்கள் மத்தியிலே விற்பனை செய்யப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துல ஒரு சிலர் வந்து உங்களுடைய நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஒரு சிலர் வருமானத்தை ஈட்டுக் கொள்கிறார்கள், சீடிக்களாக வெளியிட்டு ஒரு சிலர் வருமானங்களாக ஈட்டுக் கொள்கிறார்கள், நீங்களே அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது, யாரோ சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் இதன் மூலம் வருமானம் அடைந்து கொள்கிறார்கள் என்று அவரிடம் எத்தி வைக்கப்பட்ட நேரத்தில் கூட அவர் அது கொஞ்சமும் கண்டு கொள்ளவில்லை. மார்க்கத்தை வித்து பிளப்பு நடத்தக்கூடிய நிலையில தான் இல்லை என்பதை நிறுவக்கூடிய விதத்தில் இந்த முன்மாதிரி மிக்க அழைப்பாளர் வாழ்ந்திருக்கிறார். மார்க்க பிரபலத்தை பயன்படுத்தி தனிப்பட்ட செல்வத்தை உருவாக்குவது ஒரு ரகம் என்று சொன்னால், அதே பிரபலத்தை சேவையாக மட்டுமே பயன்படுத்துவது அறிஞர் பிஜே அவர்களுடைய ரகம் என்பதை மக்கள் மத்தியிலே அவர் நிறுவி இருக்கிறார். ஆலயங்கள் உருவாக்குவதற்காக பலவிதமான கல்வி பணிகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார். பல்வேறு காலகட்டங்களில் ஆலிம்களை உருவாக்கும் வகுப்புகளை நடத்தி இருக்கிறார். ஆன்லைன் மூலமும் மார்க்க கல்வி வகுப்புகளை நடத்தி இருக்கிறார். இந்த பணிகளுக்காக கூட மக்களிடம் இருந்தோ, ஜமாத்துகளிடம் இருந்தோ, நிறுவனங்களிடம் இருந்தோ எந்த ஊதியத்தையும் அவர் பெற்றுக்கொண்டதில்லை. வெளிநாடுகளை அவரை பயானுக்காக வேண்டி பலர் அழைத்திருக்கிறார்கள். அப்படி அழைத்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட எனக்கு எந்த அன்பளிப்பும் தரக்கூடாது என்ற நிபந்தனையிட்டவராகத்தான் வெளிநாடுகளுக்கு அவர் பயான்களுக்காக பயணம் செய்திருக்கிறார். அப்படி என்றால் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது வீட்டில் இருப்பவர்கள் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு பொருள் கொண்டு வருவதை எதிர்பார்ப்பார்கள் தானே என்ற கேள்வி வரும்போது, அதற்காக வேண்டி பிரத்யேகமாக அந்த பயணத்துக்கு முன்பதாகவே எதையாவது ஒன்றை சம்பாதித்து கொண்டு தன்னுடைய சொந்த செலவுல தான் வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட வெளிநாட்டு பொருட்கள் எடுத்து வர வேண்டும் என்ற ஒரு கொள்கை பிடியுடன் அந்த அறிஞர் முன்மாதிரி மிக்கவராக இந்த தற்காலத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார். மக்கள் மத்தியிலே உள்ள பிரபலத்தை பயன்படுத்தி ஹஜ் உம்ரா சர்வீஸ் மூலம் பணம் சம்பாதிக்க முடியும். அதற்கு வழி இருந்தும் இந்த சேவைகளில் நிச்சயம் குறைபாடு ஏற்படும் என்பதை காரணம் காட்டி அவருடைய தாவா பணிகளுக்கு அதை பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை கூறி அறிஞர் பிஜே அவர்கள் ஹஜ் உம்ரா சர்வீஸ்களில் கூட ஈடுபட்டதில்லை. அது மாத்திரமா, ஜமாத்தில் எத்தனையோ தடவைகள் எத்தனையோ முக்கிய பொறுப்புகளில் அவர் பொறுப்பு வகித்திருக்கிறார். அப்படி இயக்கத்தில் பொறுப்பு வகிக்கக்கூடிய நேரத்துல பொறுப்பு வகிப்பவர்கள் பொறுப்பிற்காக வேண்டி அவர்களுடைய நேர காலத்தை ஒதுக்குவதற்காக வேண்டி மாத ஊதியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கும். ஆனால் அறிஞர் பிஜே அவர்கள் தலைவராகவோ அல்லது வேறு ஏதும் பொறுப்பில் இருந்த காலகட்டத்திலேயோ ஏதாவது ஒரு மாத ஊதியத்தை இயக்க பொறுப்புகளுக்காக வேண்டி பெற்றிருக்கிறாரா என்று பார்த்தால் அதுவும் பெற்றதில்லை. முழு நேரமாக பணியாற்றிய காலங்களில் கூட எந்த ஒரு தனிப்பட்ட ஊதியமோ ஊக்கத்தொகையோ அவர் ஜமாத்தில் பணியாற்றியதற்காக வேண்டி பெற்றுக்கொண்டதே கிடையாது என்பது ஒரு வியக்கத்தக்க விஷயமா இல்லையா? ஜமாத்துகளின் பல சேவைகளுக்காக வேண்டி வசூல் செய்பவர்களுக்கு அதிலிருந்து கணிசமான கமிஷன்களை வழங்கும் வழக்கம் எல்லா இயக்கங்களிலும் காணப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அறிஞர் பிஜே அவர்கள் மூலமாக ஜமாத்துக்கு கிடைக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான வருமானங்களுக்கும் வசூல்களுக்கும் எப்பயாவது கமிஷன் எடுத்திருக்கிறாரா என்று கேட்டால் அதுவும் எடுத்தது கிடையாது. அவருடைய பிரபலத்தை பயன்படுத்தி ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்களில் அவர் ஈடுபட்டு இருந்தால் அவருடைய நம்பகத்தன்மைக்காக வேண்டியே, மார்க்கத்தின் அறிமுகத்துக்காக வேண்டியே அவர்களை நம்பி ரியல் எஸ்டேட்டிலே முதலீடு செய்திருப்பார்கள். ஆனால் அதிகமான விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தொழிலாக அது இருப்பதனால வேண்டுமென்றே ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வந்திருக்கிறார். அதே போன்று உங்களுக்கு தெரியும், இன்று மதனிகளாக இன்னும் பல பட்டம் பதவிகளை வைத்திருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் சவுதி அரசாங்கத்திடம் இருந்தோ அல்லது வேறு நிறுவனங்களிடம் இருந்தோ பலவிதமான மாத ஊதியங்களை, தொகைகளை, ஊக்குத்தொகைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அறிஞர் பிஜே அவர்கள் எப்பயாவது அப்படி பெற்றிருக்கிறாரா? வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடம் இருந்தோ அரசிடம் இருந்தோ எந்த ஒரு ஊக்கத்தொகையோ எந்த ஒரு ஊதியத்தையோ அவர் பெற்றுக்கொண்டதில்லை. அவருடைய நூல்களை கூட அரபு நாடுகளில் இலவசமாக அச்சிட வேண்டும், மக்கள் மத்தியிலே விநியோகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நேரத்திலே இலவசமாகவே விநியோகம் செய்வதற்கு
அவர் அனுமதி வழங்கியிருந்தார். இந்த புத்தகத்தின் மூலம் தனிப்பட்ட வருமானத்தை அடைவதை விட அந்த புத்தகத்தின் மார்க்க கருத்து மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதிலே கவனமாக அறிஞர் பிஜி அவர்கள் இருந்து வந்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட மார்க்க பணிகளில் இருந்து பணம் வசூலிப்பதற்கு, ஆதாயம் பெறுவதற்கு, வருவாயை அடைந்து கொள்வதற்கு வழி இருந்தும் அதை மிகவும் பேணுதலாக தவிர்ந்து வந்து ஆதாயங்கள் வருவாய்களை அடையாமல் மிக தூய்மையான முறையிலே இந்த தாவா காலத்தை 4 தசாப்த காலமாக ஒருவர் கடைபிடித்து வருவது என்று சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. பலவிதமான பொருளாதார நெருக்கடி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தும் அவற்றை எல்லாம் சகித்து கொண்டு இறைவனுக்காக பணிபுரிந்து இந்த மார்க்கத்தை மேலோங்குவதற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை அறிஞர் பிஜி அவர்களுடைய இந்த பொருளாதார வாழ்க்கையிலே நாங்கள் காணுகிறோம். அவர் செய்யக்கூடிய எந்த மார்க்க பணிக்கோ, எந்த சமூக பணிக்காகவோ, எந்த ஒரு ஊதியமோ, எந்த ஒரு வருமானமோ பெறக்கூடாது என்பதில் உறுதியாக 40 ஆண்டு காலமாக இருந்து வருகிறார் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயமா? சிந்தித்து பாருங்கள். இப்படியெல்லாம் ஒருத்தர் தன்னை முழுமையாக மார்க்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு வருமானத்தை அதன் மூலமாக அடைவது மார்க்கமும் தடை செய்யாது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 273வது வசனத்துல லில் ஃபுகரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல யாரு தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்களோ லா யஸ்ததிஊன வர்பன் ஃபில் அர்லி, இந்த பூமியிலே பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக பயணம் மேற்கொள்ள இயலாதவாறு அல்லாஹ்வின் பாதையிலே யாரு முழுமையாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சதகாக்கள் உரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். யஹ்சபுஹுமுல் ஜாயிலு அக்னியாக மினத் தஅஃபுஃபி, அவர்களுடைய சுயமரியாதையின் காரணமாக அறிவியினர்கள் அவர்களை பார்த்தால் பணக்காரர்கள் என்று நினைத்து விடுவார்கள். தஅரிஃபுஹும் பிஸீமாஹிம், அவர்களுடைய அடையாளங்களை கொண்டு நபியே நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளுங்கள். லா யஸ்அலூனன் நாஸ இல்ஹாஃபா, அவர்கள் மக்கள் மத்தியிலே கெஞ்சி கேட்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மக்கள் மத்தியிலே கெஞ்சி கேட்காமல் சுயமரியாதையுடன் தன்மானத்துடன் இந்த தாவா பணியை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு மக்களாக விரும்பி தர்மம் செய்தால் அந்த தர்மங்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனாலும் கூட தன்னுடைய இந்த பிரபலம், தன்னுடைய இந்த மார்க்க அறிமுகம், அதனை வைத்து மக்களிடமிருந்து காசை பெற்று தான் சொல்லக்கூடிய இந்த புரட்சிகரமான ஏகத்துவ சிந்தனை மக்கள் மத்தியிலே கேள்விக்குறியாகிவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக, மிகவும் பேணுதலாக அறிஞர் பிஜி அவர்கள் இருந்து வந்திருக்கிறார். இவ்வளவு பேணுதலோட வாழ்ந்தவர் அவருடைய வாழ்வாதாரத்துக்காக என்னதான் செஞ்சு வந்தாரு என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழும். தற்போது அறிஞர் பிஜி அவர்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவராக அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒரு வசதியான நிலையில் வாழ்ந்து வருகிறார். அதற்கு என்ன காரணம்? இந்த மூன் மார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை அவரும் அவருடைய பிள்ளைகளும் சேர்ந்து நடத்தி அதிலே முதலீடு செய்து அவர்களுடைய தனிப்பட்ட சில மூலதனங்களை வைத்து உருவாக்கிய மூன் மார்ட் என்ற நிறுவனம் தற்போது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று குறைந்த விலையில் தரமான பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக அந்த மூன் மார்ட் மக்கள் மத்தியிலே பிரபலம் அடைந்து பல கிளைகள் உருவாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அருளால் பரக்கத் இன்றைக்கு அவருக்கு கொட்டக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் அவருடைய நிலை என்ன? பல ஆண்டு காலமாக மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் அவர் இருந்து வந்திருக்கிறார். ஆனால் அவருடைய பிரபலத்தை வச்சு அந்த நேரங்களில் மக்கள் மத்தியிலே கையேந்தினாரா? வியாபாரத்துல முதலீடு செய்ய வேண்டும் என்று யாரிடமாவது வசூல் செய்தாரா? காசை அறவிட்டாரா என்று கேட்டால் அறவிடவில்லை. ஆரம்பத்தில் அவருடைய குடும்ப பொருளாதாரத்தை வச்சு மதுரையில் ஒரு அச்சகத்தை நடத்தி வந்தார். அந்த அச்சகத்துல அவரே பணிபுரிந்து, அவரே மெஷினை இயக்கி, அவரே பைண்டிங் வேலை பார்த்து அந்த அச்சகம் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் அவரே முன்வந்து செய்து அதன் மூலம் தான் அவருடைய வாழ்வாதாரத்தை அவர் அமைத்துக் கொண்டிருந்தார். தற்போது சென்னையில மூன் பப்ளிகேஷன் என்ற பெயரில் ஒரு பதிப்பகத்தை நடத்தி வருகிறார். அவர் மார்க்கம் சம்பந்தப்பட்டு ஏதாவது உழைக்கிறதாக யாருக்காவது சொல்றதா இருந்தா எதை சொல்லலாம்? மார்க்க புத்தகங்களை அச்சிட்டு விற்பனை செய்கிறார் என்று சொல்லலாம். இது மார்க்கத்தை வித்து பழப்பு நடத்துறதுல வருமா? வராது. மார்க்க புத்தகங்களை அச்சிட்டு விநியோகம் செய்கின்ற தொழில் என்று வரும்போது அதற்காக வேண்டிய ஒரு சில முதலீடுகள் செய்ய வேண்டி இருக்கிறது, வாடகைக்கு இடம் எடுக்க வேண்டி இருக்குது, அதுல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டி இருக்குது. இதற்காக வேண்டி லாபம் ஈட்டுவது என்பது மார்க்கத்தை விற்று பிழைப்பு நடத்துவதாக வராது. அது போன்ற ஒரு தொழிலில் அவர் ஆரம்ப காலத்துல ஈடுபட்டு வந்தாரே தவிர அவருடைய பிரபலத்தை வச்சு ஏதாவது ஆதாயம் அடைந்திருக்கிறார் அவர் சொன்னா காசு பணம் தரத்துக்கு யாரு மறுப்பார்கள்? தனவந்தர்கள் தானாக முன்வந்து பல லட்சங்களை அவருக்கு வாரி வழங்குவதற்கு தயாராக இருந்த நேரத்திலெல்லாம் நாம் அறிந்து இலங்கையிலே ஒரு சில தனவந்தர்கள் அறிஞர் பிஜி அவர்களுடைய தனிப்பட்ட செலவுகளுக்காக வேண்டி பல லட்சங்களை தானம் செய்த நேரத்தில் அதை நான் வாங்கிக் கொள்ள மாட்டேன், நீங்கள் விரும்பினால்
நம்முடைய இஸ்லாமிய கல்லூரிக்காக அதை பயன்படுத்திக் கொள்வோம் என்று அறிவித்தாரே தவிர பொருளாதார நெருக்கடியில கூட தனவந்தர்களிடம் பல்லிழிக்கவில்லை. தனக்கென்று கிடைத்த காசை கூட ஜமாத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில மிக தூய்மையான முறையில இந்த தாவா களத்தை அவர் கையாண்டு இருக்கிறார். பொருளாதார நெருக்கடியில கூட கண்டவர்களிடம்லாம் கடன் கேட்கக்கூடிய நிலை இருக்காது. ஆரம்ப காலத்தில் ஒரு சில நண்பர்களிடம் அவர் கடன் எடுத்திருக்கிறார். பிறகு அவருடைய உறவினர்களை தாண்டி வேறு எவரிடமும் கடன் கூட பெறாத அளவுக்கு மிக பேணுதலான ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் ஆச்சரியமாக இல்லையா? ஒரு தாவா காலத்துல, இந்த காலத்துல எவன் எதையோ செஞ்சு கொண்டிருக்கிறான். மார்க்கத்தை பேசி அல்லது சமூக பிரச்சனையை பேசி மக்கள் மத்தியில கொஞ்சம் பிரபலமான உடனே அந்த பிரபலத்தையே முதலீடாக ஆக்கி கோடிக்கணக்காக மக்களிடமிருந்து காசு பணத்தை அறவிடக்கூடிய, வசூலிக்கக்கூடிய, லக்ஸரியஸான லைஃப் வாழக்கூடிய பல அழைப்பாளர்கள் மத்தியிலே அறிஞர் பிஜே அவர்கள் ஒரு மாணிக்கமா இல்லையா? ஒரு வைரமா இல்லையா? ஒரு தங்கமா இல்லையா? எவ்வளவு பேணுதல்! தானாக முன்வந்து தானாக வரம்புகளை போட்டுக்கொண்டு இந்த தாவா கேள்விக்குறியாகி விடக்கூடாது, இந்த அழைப்பு பணியின் தூய்மை மாசுபடுத்தப்பட்டு விடக்கூடாது, தான் முன்வைக்கக்கூடிய புரட்சிகரமான ஏகத்துவ சிந்தனை கேள்விக்குறியாக்கி விடக்கூடாது, மக்கள் மத்தியிலே நம்பகத்தன்மையை இழந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டங்களை சுமந்து வந்து இந்த 4 தசாப்த காலங்களை கடந்து வந்ததன் விளைவுதான் அல்லாஹ்வுடைய அருளால அல்லாஹ்வா பார்த்து இன்னைக்கு அவருக்கு பரக்கத் செய்து கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இதுல நாங்க நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இங்க நாங்க ஒரு தனிநபரை புகழ்வதோ இன்னொரு தனிநபரை இகழ்வதோ நம்முடைய நோக்கம் கிடையாது. மாறாக இது ஒரு மிகப்பெரிய சமூக பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. மார்க்க பிரபலம் என்பது ஒருவருடைய பொருளாதாரத்தின் நம்பகத்தன்மை அல்ல. அதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் எவ்வளவு பிரபலமான ஆலிமாக இருந்தாலும், எவ்வளவு அழகாக பேசினாலும், எவ்வளவு பெரிய கூட்டத்தை ஈர்த்தாலும் அவர் மக்கள் மத்தியிலே நம்பகமானவராக மாறிவிடுவாரா? அவருடைய நம்பகத்தன்மை அவருடைய பேச்சும் கவர்ச்சியும் ஈர்ப்பும் தான் முடிவு செய்து விடுமா? அது முடிவு செய்யாது. அவர் நேர்மையா நடக்கிறாரா இல்லையான்றத, அவருடைய கொடுக்கல் வாங்கல், அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை வைத்துதான் மக்கள் முடிவு செய்ய வேண்டும். ஒருத்தரை நம்பி பணம் கொடுக்கிறதா இருந்தா அவர் மார்க்கத்துல பிரபலமானவர், அவர் மக்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு, எனவே பணம் கொடுக்குறேன்னு யாரும் கொடுக்க கூடாது. கொடுக்கிறதா இருந்தா இவருடைய நம்பகத்தன்மை என்பது நமக்கு அவருடைய மார்க்க பிரபலத்தை வைத்து முடிவு செய்ய முடியாது. கொடுக்கல் வாங்கல பதிவு செஞ்சுக்கோங்க. எதை கொடுக்குறோமோ அதை திருப்பி கொடுக்கறதுக்குரிய கடனை கொடுக்கறதா இருந்தா கடனை திருப்பி கொடுக்கறதுக்குரிய அந்த ஆவணத்தை பதிவு செய்துக்கோங்க. வியாபார முதலீடு சொன்னா லாப நஷ்டம் என்றதுல அடிப்படையை பதிவு செஞ்சுக்கோங்க. இந்த அடிப்படையில தான் பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் தீர்மானிக்கப்படணுமே தவிர அவர் ஒரு ஆலிமு, பிரபலமானவர், அவர் மக்களை ஈர்க்கிறாரு, சமூக போராளி, எனவே இவர்களுக்கு கோடிகளை வழங்கினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் நம்பகத்தன்மையுடன் நடந்து கொள்வார் என்று வந்தால் இன்று இந்த அப்துல் பாசித் புகாரி அவர்களை போன்று இந்த கெட்ட பண்பு உருவாக்கிவிடும். ஒருவர் தன்னுடைய மார்க்க அறிஞர் என்ற அந்த போர்வையை வச்சு மக்களிடமிருந்து பணம் வசூலிக்கிறார் என்று வைங்க. அல்லாஹ்க்கு பயந்து நடந்து கொள்ளக்கூடாதா? நாம் பணம் எடுக்கிறோம், நாம் மார்க்கம் பேசுறதுனா அதை நம்பி தர்றாங்க, அப்ப இந்த நம்பிக்கையை நாங்கள் பாதுகாக்கணும் என்ற எண்ணம் இருக்க வேண்டாமா? திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? கடனா பெற்றா கடனை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? கால அவகாசம் கேட்டாவது எனக்கு கொஞ்சம் காலம் தாங்க, இதை திருப்பி தந்துடணும் என்று சொல்லணுமா இல்லையா? அல்லது வியாபாரம் என்று வரும்போது முறைப்படி கணக்கறிக்கைகள் ஆவணங்களை வைத்துக்கொண்டு அந்த வியாபாரத்தை செய்யணுமா இல்லையா? எவன் என்றாலும் என்ன நம்பி தருவான், எத்தனை கோடி என்றாலும் தருவான், நான் என்ன சொன்னாலும் நம்புவான், என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வான், பணத்துக்கு ஆட்டையை போட முடியுமா? அப்படி செய்யக்கூடாது. இப்படி ஒரு சிலர் செய்வதனாலதான் இன்று மார்க்கம் பேசக்கூடிய எவரையும் நம்பாத நிலைக்கு மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை என்பது கண்மூடித்தனமான ஆதரவு அல்ல. நம்பிக்கை என்பது உண்மையை ஆராய்ந்து நியாயத்தை நிலைநாட்டுவதுதான் நம்பிக்கை என்பது. பல மார்க்க அறிஞர்கள் தனது மார்க்க அறிவையும் தனது மக்கள் ஆதரவையும் புகழையும் பயன்படுத்தி கொண்டு பொருளாதாரத்தை திரட்ட பயன்படுத்தும் காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் 4 தசாப்த காலமாக 40 ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்கத்தை வைத்து பிளப்பு நடத்தாமல், தனது வாழ்வாதாரத்திற்கு எந்த ஒரு தனவந்தரிடமும் பல்லிழிக்காமல், கையேந்தாமல், கடன் பெற்றுக் கொள்ளாமல், தன்னுடைய சொந்த உழைப்பை மாத்திரம் பயன்படுத்தி வாழ்ந்து வரும் ஒரு மாபெரும் தற்கால அறிஞர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பேரருளால் அது இந்த அறிஞர் பிஜே அவர்கள் தான். இந்த அறிஞர் பிஜே அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கை முன்மாதிரி தற்காலத்து மார்க்க அறிஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. பிஜே அவர்களை புகழ்ந்து தள்ளிவிட்டு தக்லீத வளர்ப்பது நம்முடைய நோக்கம் கிடையாது. இப்படியும் மக்கள் நீதி நேர்மையுடன் எவ்வளவு பிரபலம் இருந்தாலும் பிறரை ஏமாற்றாமல் பேணுதலுடன்
இந்த தாவா பணியில் ஈடுபட்டு வந்து இருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய நம்பகத்தன்மையை வைத்து மக்களை ஏமாற்றி பிளப்பு நடத்தக்கூடாது என்பதை ஒவ்வொரு மார்க்க அறிஞனும் ஒவ்வொரு அழைப்பாளனும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இறுதியாக உறுதியாக ஒன்றை கூறிக்கொள்கிறோம். புகழை விட உண்மை மேலானது, நபரை விட கொள்கை மேலானது, உணர்ச்சியை விட ஆதாரம் மேலானது. இந்த அழகான வாழ்க்கை தத்துவத்தை அறிஞர் பிஜி அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் தற்காலத்தில் வாழக்கூடிய மார்க்க போதகர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அப்பழுக்கற்ற தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து ஒவ்வொரு முஸ்லிமும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு அழகான முறையிலே கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த வழிமுறையில் தற்காலத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு அறிஞராக அறிஞர் பிஜே அவர்களை நாம் பார்க்கிறோம். எனவே இவருடைய இந்த பொருளாதார வாழ்க்கை விஷயத்துல நாங்க ஒரு படிப்பினையை பெற்றுக்கொண்டு பிறரை நம்ப வைத்து கழுத்தறுத்துறாம நம்பிக்கையை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொரு அழைப்பாளர்களும் இருக்க வேண்டும். மார்க்கம் தெரிந்த காரணத்தினால் அடுத்தவனை அறுத்து பலிகடாவாக்கி விடாமல், அடுத்தவனை கசக்கி பிழிஞ்சி அந்த இரத்தத்தை உறிஞ்சி நாம் வாழ்ந்து கொண்டிருக்காமல், நேர்மைய நீதியை நிலைநாட்டி நாம் எந்த மார்க்கத்தை சொல்லிக்கொண்டு மக்கள் மத்தியிலே பிரபலத்தையும் புகழையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த அப்பாவி மக்களை ஏமாத்தாமல் வாழ வேண்டும் என்ற நன்றி உணர்வோடு சரி ஒவ்வொரு அழைப்பாளனும் வாழ வேண்டும் என்பது இந்த நிகழ்வுகள்ல நாங்கள் ஒரு பாடமாக கற்றுக்கொள்கிறோம். அந்த வகையில மார்க்க புகழா பொருளாதார நேர்மையா என்று வருகின்ற நேரத்தில் அறிஞர் பிஜே அவர்களின் வாழ்க்கை சொல்லும் பாடம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. அதை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு படிப்பினையாக பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.